நம சிவாய. இறைவனை வணங்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க, சந்தேகத்தோடயே சாமி கும்பிடுறாங்க. நம்ம சாமி கும்பிடுறது சரிதானா, நம்மளுடைய வழிபாடு முறைகள் சரிதானா, அல்லது ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா அப்படின்னு நிறைய சந்தேகங்களோடயே சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும் பொழுது மனநிறைவோடு நம்ம சாமி கும்பிடணும், சந்தேகத்தோடு சாமி கும்பிடக்கூடாது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பரிகாரங்கள், பூஜைகள் அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பலரும் பதிவிடுறாங்க. இதுல எது உண்மை, எதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தெரியாம பலருக்கு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா சொல்ற எல்லாரும் ஒரே மாதிரியான பரிகாரங்களை சொல்றதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிபாடு முறைகளை நம்ம பின்பற்றணும்னா நமக்கு அதற்கான நேரமே பத்தாது. அவ்வளோ விதமான வழிபாடு முறைகளையும் அவ்வளோ விதமான பரிகாரங்களையும் அவங்க சொல்றாங்க. எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா மன நிறைவோடு இறைவனை வழிபாடு செய்ய முடியாது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம். அதனால இறை வழிபாடு செய்யும் பொழுது சந்தேகத்தோடு இறைவனை வழிபாடு செய்யாதீங்க, மன நிறைவோடு நீங்க இறைவனை வழிபாடு செய்யுங்க. அப்படியாப்பட்ட வேண்டுதல்களே இறைவன் நிறைவேற்றுவார். நம சிவாய. இறைவனை வணங்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க, சந்தேகத்தோடயே சாமி கும்பிடுறாங்க. நம்ம சாமி கும்பிடுறது சரிதானா, நம்மளுடைய வழிபாடு முறைகள் சரிதானா, அல்லது ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா அப்படின்னு நிறைய சந்தேகங்களோடயே சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும் பொழுது மனநிறைவோடு நம்ம சாமி கும்பிடணும், சந்தேகத்தோடு சாமி கும்பிடக்கூடாது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பரிகாரங்கள், பூஜைகள் அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பலரும் பதிவிடுறாங்க. இதுல எது உண்மை, எதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தெரியாம பலருக்கு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா சொல்ற எல்லாரும் ஒரே மாதிரியான பரிகாரங்களை சொல்றதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிபாடு முறைகளை நம்ம பின்பற்றணும்னா நமக்கு அதற்கான நேரமே பத்தாது. அவ்வளோ விதமான வழிபாடு முறைகளையும் அவ்வளோ விதமான பரிகாரங்களையும் அவங்க சொல்றாங்க. எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா மன நிறைவோடு இறைவனை வழிபாடு செய்ய முடியாது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம். அதனால இறை வழிபாடு செய்யும் பொழுது சந்தேகத்தோடு இறைவனை வழிபாடு செய்யாதீங்க, மன நிறைவோடு நீங்க இறைவனை வழிபாடு செய்யுங்க. அப்படியாப்பட்ட வேண்டுதல்களே இறைவன் நிறைவேற்றுவார்.